Welcome to HTML tutorials in Tamil. இந்த வீடியோல HTML பேசிக் இன்ட்ரோடக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். HTMLங்கிறது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதுல இருக்க ஹைப்பர் டெக்ஸ்ட்ங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டை லிங்கா யூஸ் பண்ணி 2-3 பேஜஸை கனெக்ட் பண்றது தான் ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட்ங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் வெப் பேஜஸ்ல இருக்க லிங்கிங்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. அதனாலதான் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம லைவா பாக்குற வெப்சைட்ஸ் எல்லாமே HTML யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. HTMLங்கிறது ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி நம்மளோட வெப்பேஜ் எப்படிலாம் இருக்கணும், வெப்பேஜோட ஸ்ட்ரக்சரை HTMLங்கிறது தான் கொடுக்கும். அடுத்து நீங்க ஒரு வெப்பேஜுக்கு CSS JS எல்லாம் எழுதுவீங்க. CSS டிசைன்ஸ், JS கமாண்ட் ஆக்ஷன்ஸ் அது மாதிரி நீங்க பண்ணுவீங்க. ஆனா HTMLங்கிறது தான் எது எங்கெங்க டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே HTMLல தான் நம்ம ரைட் பண்ணோம். இது எல்லாமே HTML தான் ப்ரௌசருக்கு சொல்லும். HTML கோட் நம்ம பண்றதுக்கு சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கான லேப்டாப்போ பிசியோ இருந்தா போதும். ரொம்ப ஹை கான்ஃபிகரேஷன் பிசிஸ் எல்லாம் தேவையில்லை. இன்ஃபேக்ட் நம்மளோட ஸ்மார்ட் போன்ஸ்லயே HTML எடிட்டர் ஆப்லாம் யூஸ் பண்ணி நம்மளால HTML கோட் ரைட் பண்ண முடியும். HTML கோட் ரைட் பண்றதுக்கு இன்டர்நெட்லாம் தேவையில்லை. நம்ம லோக்கல்ல நம்மளால HTML கோடா ரன் பண்ணி நம்மளால அவுட்புட் பார்க்க முடியும். இதுக்காக டொமைனோ, ஒரு சர்வரோ இல்ல ஒரு நெட்வொர்க் செட்டப்லாம் இருக்கணும்னு தேவையில்லை. HTML கோட் ரைட் பண்றதுக்கு தேவையான டூல்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் இருந்தா போதும். விண்டோஸ்ல சாதாரண நோட் பேட் இருக்குல்ல, அதை வச்சே நம்மளால HTML நம்மளால ரைட் பண்ணி அவுட்புட் எடுக்க முடியும். ஆனா நோட் பேட்ல டைப் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். எல்லாமே நம்ம தான் டைப் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கணும். எல்லாமே நம்ம டைப் பண்ணும்போதே நம்மளுக்கு சஜஷன்ஸ் எல்லாம் இருக்கணுங்கிறதுக்கு நம்ம ஒரு சில டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். நோட் பேட்++, சப்லைன், விசுவல் ஸ்டுடியோ கோட், ட்ரீம் வீவர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ விசுவல் ஸ்டுடியோ கோட் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதுங்கிறத பார்க்கலாம். என்னோட ப்ரௌசர்ல விசுவல் ஸ்டுடியோ கோடுன்னு நான் டைப் பண்றேன். அதில் வர லிங்கை நான் கிளிக் பண்ணேன். எனக்கு விசுவல் ஸ்டுடியோ கோடோட வெப்சைட்டுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் நான் இப்போ விண்டோஸ்ல தான் ஒர்க் பண்றதுனால நான் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்க வேற ஏதாவது மேக் இல்லை லினக்ஸ் கொடுக்குறீங்க, உங்களுக்கு தேவையான பேக்கேஜஸை நீங்க யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு செட்டப் ஃபைல் டவுன்லோட் ஆயிருச்சு. ஓப்பன் ஃபைல நான் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். இங்க அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட். என்னோட ஃபைல் லொகேஷன்ஸ் எங்கே இருக்கணுங்கிற செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல எனக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நான் இங்கே லான்ச் விசுவல் ஸ்டுடியோ கோடுன்னு நான் செக் பாக்ஸ் கிளிக் பண்ணியிருக்கனால ஃபினிஷ் கொடுத்தது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா விசுவல் ஸ்டுடியோ கோட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்ட் எடிட்டரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எந்த டூல் நம்மளுக்கு தேவைன்னு பாத்தீங்கன்னா ப்ரௌசர். ப்ரௌசர் டிஃபால்ட்டா நம்மளோட OS எல்லாத்துலயுமே இருக்கும். நீங்க கூகுள் குரோம், மைக்ரோசாஃப்ட் ஏஜ், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், ஒபேரா எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணி உங்களோட அவுட்புட்டை நீங்க பாக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் உங்களோட அவுட்புட் பாக்குறதுக்காக தான் ப்ரௌசர் தேவைப்படும். விசுவல் ஸ்டுடியோ கோட்ல நீங்க டைப் பண்ற கோட்ஸை நீங்க அவுட்புட்டா பாக்குறதுக்கு தான் ப்ரௌசர் தேவை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு HTML ஃபைல எப்படி கிரியேட் பண்ணி சேவ் பண்ணுங்கிறது தான் பார்க்க போறோம். HTML ஃபைல எப்பவுமே சேவ் பண்ணும்போது .htm இல்லாட்டி .html அப்படின்னு தான் சேவ் பண்ணணும். இப்போ விசுவல் ஸ்டுடியோ கோட்ல ஃபைல்ல போயிட்டு நியூ டெக்ஸ்ட் ஃபைல் இதை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணும்போது இப்போ நான் ஃபைல் நேம் index.html அப்படின்னு நான் கொடுக்குறேன். நீங்க ஃபைல் .html இல்லாட்டி .htm அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணணும். சும்மா வெறும் இண்டெக்ஸ் இல்ல வேற ஏதோ ஒரு பேரை மட்டும் கொடுத்து சேவ் பண்ணீங்கன்னா அது வெறும் டெக்ஸ்ட் ஃபைலா தான் இருக்கும். அதனால நீங்க ஃபைல் நேம் என்ன ஃபைல் நேம் இருக்கணுமோ அது போட்டுட்டு .html இல்லாட்டி .htm அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. இப்போ நான் டெஸ்க்டாப்ல நான் சேவ் பண்றேன். சேவ். இப்போ எனக்கு HTML ஃபைல் சேவ் ஆயிருச்சு. இப்போ நான் இந்த ஃபைல்ல நான் என்ன டைப் பண்ணாலும் ஹலோ ஃபைலு அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன். இந்த ஃபைலுக்குள்ள நான் டைப் பண்றது எல்லாமே எனக்கு ப்ரௌசர்ல எனக்கு அவுட்புட்டா வரும். நான் டைப் பண்ணதை சேவ் பண்ணிட்டு டெஸ்க்டாப்ல நான் சேவ் பண்ண ஃபைலை நான் ப்ரௌசர்ல ஓபன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் எடிட்டர்ல என்ன கொடுத்தேனோ அது எனக்கு ப்ரௌசர்ல அவுட்புட்டா இங்க வந்துருச்சு. நீங்க ஒரு ப்ராஜெக்டா ஒர்க் பண்றப்ப எந்த ஃபைல் ஃபர்ஸ்ட் ஃபைலா இருக்கணும், இல்ல ஒரு டொமைனை நம்ம டைப் பண்ணதும்
எது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆகணுமோ அந்த ஃபைலுக்கு இண்டெக்ஸ்ன்னு நம்ம பேர் கொடுக்கணும். index.html ஆர் index.html அப்படின்னு நம்ம நேம் கொடுக்கணும். எதுக்காக நம்ம இண்டெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா எல்லா சர்வருமே சரி index.html இல்லாட்டி index.htmlங்கிறத டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் அதை கன்சிடர் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா இண்டெக்ஸ் ஃபைல ஓபன் பண்ணி ப்ரௌசர்ல விசிட்டர்ஸ்க்கு டிஸ்பிளே பண்ணணும். இப்ப ப்ரௌசர்ல flipkart.com டொமைனை நான் டைப் பண்றேன். எனக்கு இங்க ஓபன் பண்றது இண்டெக்ஸ் ஃபைல தான் நம்மளுக்கு ஓபன் பண்ணி இங்க டிஸ்பிளே பண்ணும். இது மாதிரி நீங்க எந்த வெப்பேஜ்ல போய் நீங்க பண்ணாலுமே அது இண்டெக்ஸ் ஃபைல தான் ஓபன் பண்ணும். இன்ஃபோசிஸ் இப்ப இன்ஃபோசிஸோட வெப்சைட்டை ஓபன் பண்ணிருக்கேன். இப்ப இதுதான் index.html ஃபைல இந்த வெப்பேஜுக்கு இருக்கு. இப்ப நான் வேற ஏதாச்சும் சர்வீஸ்ல போயிட்டு நான் கிளிக் பண்றேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் கிளிக் பண்றேன். பாத்தீங்கன்னா சர்வீஸ்க்குள்ள digital marketing.html வச்சிருக்காங்க. இப்ப இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பேஜ் இண்டஸ்ட்ரீஸ்ல போய் பார்க்கலாம். இப்ப ஹெல்த் கேருக்குள்ள போறேன், அதுக்கு பாத்தீங்கன்னா healthcare.html. இப்ப அடுத்தடுத்து உள்ள பேஜ் எல்லாத்துக்குமே அந்த பேஜ் ரிலேட்டடாவே ஃபைல் நேம் நம்ம வச்சுக்கலாம். இப்ப ஹெல்த் கேர்னா healthcare.html, இல்ல சர்வீஸ்னா service.html, கான்டாக்ட்னா contact.html அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ் எப்பவுமே index.html இருந்தாதான் உங்களோட டொமைன் நேம் டைப் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபர்ஸ்ட் பேஜை வந்து ப்ரௌசர் லோட் பண்ணி காட்ட முடியும். இல்லாட்டி பிளாங்கா வெப்சைட் நாட் ஃபவுண்டுங்கிறது தான் காட்டும். அடுத்து உங்களோட HTML ஃபைல் நேம் எப்படி வைக்கணும்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, அதே மாதிரி லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அந்த ஃபைல் நேம் ஸ்டார்ட் ஆகுறது வந்து ஒரு அல்பாபெட்டிக் லெட்டரா தான் இருக்கணும், ஒரு நம்பராவோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு லோயர் கேஸ் யூஸ் பண்ணுங்க, அப்பர் கேஸ் லோயர் கேஸ்ன்னு கம்பைண்டா யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சின்னதா வைங்க. இப்ப இன்ஃபோசிஸ் வெப்சைட்ல பார்த்தோம்ல healthcare.html, அது மாதிரி சின்னதா வைங்க. ரொம்ப பெருசா ஒரு 3-4 வேர்டு சேர்ந்த மாதிரி இல்ல how to name HTML files.html அப்படின்னு வைக்காதீங்க, HTML names.html அப்படின்னு வைங்க. அப்பதான் உங்களுக்கு எஸ்இஓ ரேங்கிங்ல எல்லாத்துலயுமே உங்களால ஈஸியா பண்றதுக்கு நாளைக்கு ஃபியூச்சர்ல எது பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க அடுத்தடுத்து நிறைய பேஜஸ்ல வச்சு ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியா உங்களால லிங்க் பண்ண முடியும். அடுத்து HTMLங்கிறது ஃபுல்லா டேக்ஸை வச்சுதான் எழுதும். HTML டேக்ஸ் எப்படி இருக்கும்னா ஆங்கிள் பிராக்கெட், டேக்கோட நேம் இருக்கும், அப்புறம் திரும்ப ஒரு ஆங்கிள் பிராக்கெட், அப்புறம் நம்மளுக்கு என்ன தேவையோ அதோட அந்த கண்டென்ட், இமேஜ், வீடியோ, இல்ல பேராகிராஃப் போடுறோம், இல்ல ஹெட்டிங் போடுறோம், டெக்ஸ்ட் எதுனாலும் கண்டென்ட், அதுக்கு கண்டென்ட் உள்ள வைப்போம். அப்புறம் திரும்ப ஆங்கிள் பிராக்கெட், பேக்ஸ்லாஷ், டேக்கோட நேம், எந்த டேக் ஓபன் பண்ணீங்களோ அந்த டேக் ஆங்கிள் பிராக்கெட். எப்பவுமே ஒரு டேக் ஓபன் பண்ணியிருந்தா டேக் க்ளோஸ் பண்ணி இருக்கணும். அடுத்து மல்டிபிள் டேக்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா எந்த ஆர்டர்ல நீங்க டேக்ஸ் ஓபன் பண்ணீங்களோ அந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல நீங்க டேக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இப்ப இங்க ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்னு ஒரு டேக் ஓபன் பண்ணியிருக்கோம், அடுத்து இஎம்னு ஒரு டேக் ஓபன் பண்ணியிருக்கோம், சென்ட்ரா கண்டென்ட் கொடுத்துருக்கோம். அடுத்து இஎம் தான் நம்மளுக்கு லாஸ்டா ஓபன் பண்ணது, அப்ப இஎம் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணணும், அடுத்து ஸ்ட்ராங்கா க்ளோஸ் பண்ணணும். இப்படிதான் இருக்கணும். இது மாதிரி எத்தனை டேக் நீங்க இது பண்ணாலுமே இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும். இந்த ரெண்டு விஷயமே ரொம்பவுமே HTML முக்கியம். இதுல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா HTML ஃபைல் ஒழுங்கா ரன் ஆகாது, உங்களுக்கு டிசைன்ஸ்ல கொலாப்ஸ் வரும். அடுத்து HTML பேஜ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? HTMLோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஒரு HTML டேக் போட்டிருப்போம், ஒரு ஹெட் டேக் இருக்கும், ஒரு பாடி டேக் இருக்கும். ஹெட் டேக்குள்ள டைட்டில், மெட்டா இது மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாடி டேக்குள்ள H1 டேக், P டேக், இமேஜ் டேக் அப்படின்னு நம்மளுக்கு வேணுங்கிற எல்லாமே நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக் டைப் அப்படின்னு போடுவோம், அது ஆங்கிள் பிராக்கெட் போட்டு எக்ஸ்கிளமேஷன் மார்க் டாக் டைப் HTML, திரும்ப ஒரு ஆங்கிள் பிராக்கெட். இது எதை டினோட் பண்ணுதுன்னா இது HTML5 டாக்குமெண்ட் அப்படிங்கறது இது டினோட் பண்ணுது. அடுத்து HTMLன்னு டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்போம். இது எதை டினோட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் HTML லாங்குவேஜ் இருக்கு அப்படிங்கிறத டினோட் பண்ணி காட்டும். இதுதான் ரூட். அதுக்கு HTMLங்கிற டேக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு ப்ரௌசர்ல டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத டினோட் பண்றது தான் HTML டேக். அடுத்து ஹெட் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெட் டேக்குங்கிறது நம்ம டைட்டில், ஃபேவ் ஐக்கானு, அப்புறம் மெட்டா டேக்ஸ், லிங்க்ஸ், இது மாதிரி எல்லாம் வந்து ஹெட் டேக்குள்ள தான் யூஸ் பண்ணுவோம். டைட்டில் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். டைட்டில் டேக் வந்து நம்மளோட ப்ரௌசர்ல டாப்ல டிஸ்பிளே ஆகிற கண்டென்ட் எல்லாம் டைட்டில் டேக்குள்ள நம்ம கொடுத்துருப்போம். அடுத்து பாடி டேக் இருக்கும். பாடி டேக் தான் நம்ம ப்ரௌசர்ல விசிபிள் ஆகிற வெப் பேஜஸ்
இது எல்லாமே பாடி டேக்குக்குள்ள என்னெல்லாம் நம்ம பண்றோமோ அதெல்லாம் தான் நம்மளுக்கு ப்ரௌசர்ல ஒரு வெப்பேஜா நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்ப H1 டேக்னு நம்ம போட்டிருக்கிறது ஹெட்டிங்காக போட்டிருக்கோம். ஹெட்டிங்க்கு இது மாதிரி ஒரு 6 டைப் ஆஃப் ஹெட்டிங் டேக்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம டேக்ஸை பத்தி பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். அடுத்து பீன் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கிறது பேராகிராஃப் டேக். இதுக்குள்ள நம்ம டெக்ஸ்ட், பேராகிராஃப், கண்டென்ட் இது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு பேசிக். ஹெட்டுக்குள்ள டைட்டில் மட்டும் தான் வரும்லாம் கிடையாது. இது மாதிரி மெட்டா டேக் யூஸ் பண்ணுவோம், லிங்க் டேக் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாடிக்குள்ளேயும் H1 டேக்கும் பி டேக் மட்டும் வராது. இது மாதிரி இமேஜ் டேக், வீடியோ டேக் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இது வந்து ஒரு சாம்பிளா இது பேசிக். இந்த பேசிக் கூட நம்ம இப்போ விசுவல் ஸ்டுடியோ கோட்ல ரன் பண்ணி பார்ப்போம். ஆங்கிள் பிராக்கெட் போட்டு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், கேப்ஸ் வந்து டாட் டைப், ஸ்மால்ல HTML. HTML5 வெர்ஷன்ங்கிறத டினோட் பண்றது இதுதான். அடுத்து HTML டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றேன். அடுத்து ஹெட் டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றேன். அடுத்து பாடி டேக் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றேன். இப்போ ஹெட்டுக்குள்ள டைட்டில் டேக் யூஸ் பண்றேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைட்டிலுக்கு வெல்கம் டு பைலூன் நான் கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணிடுறேன். டைட்டில் டேக் எங்கே அஃபெக்ட் ஆகுதுன்னு நான் ப்ரௌசர்ல காட்டுறேன். இப்போ இந்த ஃபைல்ல தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ இங்க மேல பாத்தீங்கன்னா index.html தான் இருக்கு. இப்போ இதை நான் ரிஃப்ரெஷ் பண்ணதும் வெல்கம் டு பைலூ அப்படின்னு நம்ம இங்க டைட்டில் டேக்ல என்ன கொடுத்தோமோ அது இங்க நம்மளுக்கு டேப்ல நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். டைட்டில் டேக்ல கொடுக்குற எல்லாமே இந்த டேப்ல தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இது மாதிரி ஐகான்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ஃபேப் ஐகான்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ H1 டேக் நான் ஒன்று போடுறேன். வெல்கம் லேர்ன். இப்போ நான் ஒரு H1 டேக் போட்டு வெல்கம்னு கொடுத்துருக்கேன். அடுத்து பி பேராகிராஃப் டேக் போட்டுட்டு நான் அதுக்குள்ள லேர்ன் HTML5 இன் தமிழ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம பாடிக்குள்ள கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ப்ரௌசர்ல போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு பாடி வந்து இப்போ பிளாங்கா இருக்கு. நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க வந்து இது ஹெட்டிங் டேக் ஆகும், இது எனக்கு பேராகிராஃப் டேக்கும் எனக்கு ரன் ஆயிருக்கு. அடுத்த வர வீடியோஸ்ல HTML என்னென்ன டேக்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன டேக்ஸ் டைப்ஸ்லாம் இருக்கு, எப்படி HTML வச்சு ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலாம் கண்டினியூவா நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.